சமீப காலமாக அந்த பிரபல நடிகர்களுடைய விவாகரத்துக்கெல்லாம் ஆபத்தாந்தவனாக இருந்து கருணை புரிஞ்ச அந்த நடிகரை சொல்றீங்க. பழம் பழுத்து இருந்தாலும் காயா இருந்தாலும் ருசி தான். சில பேர் இன்னைக்கு என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பழமான பழங்கள் நிறைய பிடிக்கும். ஆன்டி ஹீரோக்கள் அது கொஞ்சம் அனுபவசாலிகளோடு கொஞ்சம் நட்பு இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அது நீங்கள் சொன்ன கடைசியாக சொன்ன மாதிரி, அதாவது நல்லா இருக்காங்க, ஹீரோயின் விட குழு குழுன்னு இருக்காங்க, இதாக இருக்காங்க, இவங்களுக்குள்ள ஒரு இது வந்துடும் இல்லையா? அது டைரெக்டாக இவங்க சொல்ல முடியாது, கம்பெனி கொடுங்கன்னு சொல்ல முடியாது. யாராவது பார்த்துட்டு அந்த இது பண்ணாங்கன்னா இவங்க போயிடும். அதனால் வந்து மேனேஜர் மூலமாக பேசும்போது மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, ஒரு அம்மா நடிகைங்கிற ஈஸியாக இதாகிடும். பழுத்த பழம் உடனே ஒரு கல்லடி போட்டு உடனே வந்து கொஞ்சம் இது போட்டு பேசி கரெக்ட் பண்ணிடலாங்கிற ஐடியாவில் தான் அவங்க வந்து மேனேஜர் மூலம் சொல்கிறாங்க. அவருடைய ஆசையை தான் மேனேஜர் சொல்கிறார், அது மேனேஜருடைய ஆசை கிடையாது. நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணுறேன், இதுக்காக இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு பேசி தரேன், நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சம்பளம் வாங்கி தரேன் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் அவங்க ஓகே ஆகிற நிலை இருக்கும்போது இது வந்து எனக்கு இல்லை, சாருக்கு தான், நீங்கள் ஒரு பேமெண்ட் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்புறம் வரும். அப்படி வேலையே வந்து சம்பளம் பேசுவது, அந்த கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணி தருவது, அதுக்குன்னு தனியாக சம்பளம் வாங்கிடுவாங்க. இது வந்து பெரிய ஹீரோயின் கூட இல்லை, நீங்கள் மேனேஜர் மூலம் பேச முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்குன்னு ஒரு ஆள், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஆள் மூலமாக தான் பேசுவாங்க. அதாவது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பயனடைகிறது வந்து நடிகர்கள் மட்டுமல்ல, மேனேஜர்களும் மேனேஜருக்கும் பயன் உண்டு இல்லை? அதாவது நீங்கள் வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்குல்ல, அந்த பொருள் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற விலை தான் அந்த இடத்துல வந்து மேனேஜர் சொல்கிற விலை தான். அல்லது இவங்க வந்து ஒரு 5 லட்சம் கேட்டாங்க சார், 10 லட்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோ சொல்லுவேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னா நீ என்ன கொஞ்சம் பார்த்துக்கோ, 10 லட்சம் உனக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு 5 வாங்கி கொடுத்துட்றேன் அல்லது 7 வாங்கி கொடுத்துறேன், மிச்சம் நான் ஓகே அப்படிமா. இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அவங்களுக்கும் ஒரு பயன் தானே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சவிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அந்த நடிகரனுடைய மேனேஜரனுடைய பெயரை வச்சு படத்துக்கு நடிக்க கூப்பிட்டு மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்கதா ஒரு நடிகை வந்து சமீபத்திய நேர்காணலில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நடிகரோட பெயர், அந்த நடிகருடைய மேனேஜரோட பெயர் எதுவுமே குறிப்பிட வேணாம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். ஓகே, இப்போது அவருடைய பெயரை சமீப காலமாக அந்த அதாவது அந்த பிரபல நடிகர்களுடைய விவாகரத்துக்கெல்லாம் ஆபத்தாந்தவனாக இருந்து கருணை புரிஞ்ச அந்த நடிகரை சொல்கிறீங்க. சரி, ஓகே சொல்லுங்கள். இப்போது அந்த நடிகரனுடைய மேனேஜர் பெயரை பயன்படுத்தி இந்த மாதிரியான மிஸ்பிஹேவியர்லாம் நடக்குது. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பாருங்களேன். ஒரு பிரபலமான நடிகர், அந்த நடிகர்கிட்ட மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு நபர், படத்துக்கு நடிக்க வர்றவங்க, கதாநாயகிகள் இல்லை, 2ஆம் கட்ட கேரக்டர்ஸுக்கு வந்து நடிக்க வர்றவங்க கிட்ட அந்த நடிகருடைய பெயரை பயன்படுத்தி ஒரு விஷயம் வந்து நடக்குது. இப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து சினிமாக்குள்ளே இந்த மாதிரி கமிட்மெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது லிட்டரலாக வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறதா, அது கடந்து போகக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஒரு நடிகர்களுடைய பெயரை பயன்படுத்திக்கிட்டு இவங்க பயனடைகிறாங்களா, இல்லை உண்மையாகவே இந்த நடிகருக்கு தான் போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. என்ன நடக்குது சார்? பழம் பழுத்து இருந்தாலும் காயாக இருந்தாலும் ருசி தான். சில பேர் இன்றைக்கி என்னென்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பழமான பழங்கள் நிறைய பிடிக்கும். ஆன்டி ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது நம்ம. அது கொஞ்சம் அனுபவசாலிகளோடு கொஞ்சம் நட்பு இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அது வேறு. நீங்கள் சொன்ன கடைசியாக சொன்ன மாதிரி, அதாவது பக்கத்து இலைக்கு பாயாசம்னு ஒரு கதை சொல்லுவாங்க. பேசும்போதே ஏதாவது நமக்கும் பாயாசம் வேணும், இது வேணும் அப்படின்னா, எப்பா இங்கே பாயசம் போடுப்பா, இங்கே கொஞ்சம் கறி வைப்பா அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் மேனேஜரும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு. அது மேனேஜர் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய இது வந்து அவருக்கு தான், அவருக்காக தான் வேலை பார்த்துருக்கு, அவருக்காக தான், அவருடைய ஆள் அப்படிங்கிறனால தான் இவருக்கு மரியாதையை, மேனேஜருங்கிற மரியாதையும் இவர் சொன்னால் ஓகே ஆகும் அப்படிங்கிறது. அதுலேயே அந்த மேனேஜர், நீங்கள் சொன்ன மேனேஜரே வந்து இன்னொரு சாய்ஸும் சொல்கிறாரு. எனக்கு நீங்கள் இது பண்ண அட்ஜஸ்ட் பண்ணலாலும் அவருக்கு செய்வீங்களா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவருடைய தாட் வந்து அதுதான். அதாவது நேரடியாக வந்து அதாவது சில பேர் வந்து பார்ப்பாங்க, ஒரு அம்மா நடிகையாக இருக்கலாம், அக்கா நடிகையாக இருக்கலாம், சரி ஓகே
நல்லா இருக்காங்க, ஹீரோயின் விட குளு குளுன்னு இருக்காங்க, இதாக இருக்காங்க அப்படி இவங்களுக்குள்ள ஒரு இது வந்துடும் இல்லையா? அது டைரெக்டாக இவங்க சொல்ல முடியாது, கம்பெனி கொடுங்கன்னு சொல்ல முடியாது, எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம இதில் உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒன்று இதாகிடும், ஒன்று வார்த்தை மாறிடும், அல்லது யாராவது பார்த்துட்டு அந்த இது பண்ணாங்கன்னா இவங்க போயிடும். அதனால் வந்து மேனேஜர் மூலமாக பேசும்போது மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, ஒரு அம்மா நடிகைங்கிற ஈஸியாக இதாகிடும். பழுத்த பழம் உடனே ஒரு கல்லடி போட்டு உடனே வந்து கொஞ்சம் இது போட்டு பேசி கரெக்ட் பண்ணிடலாங்கிற ஐடியாவில் தான் அவங்க வந்து மேனேஜர் மூலம் சொல்கிறாங்க. அவருடைய ஆசையை தான் மேனேஜர் சொல்கிறார், அது மேனேஜருடைய ஆசை கிடையாது. மேனேஜர் எல்லாம் ஏதோ கல் காயும் போது ஒரு தோசை போட்டுக்கிற ஆட்களாக இருக்கலாம், அது வேறு விஷயம், விடுங்க, அது வேறு மாதிரி போயிடும். அது என்னென்னா மேனேஜர் வந்து அவருக்காக தான் பேசுகிறாரு, நடிகருக்காக தான். அது வந்து அவர் ரெண்டாவது சாய்ஸ் அவருக்காக ஓகே ஆகுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பேசுகிறது அவருக்காக தான். ஆனால் இவருக்காக பேசுகிற மாதிரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணுறேன், இதுக்காக இவ்வளோ சம்பளம் உங்களுக்கு பேசி தரேன், நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சம்பளம் வாங்கி தரேன் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நீங்கள் அவங்க ஓகே ஆகிற நிலை இருக்கும்போது இது வந்து எனக்கு இல்லை சாருக்கு தான், நீங்கள் ஒரு பேமெண்ட் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்புறம் வரும். அது முதல்ல வந்து அவங்க அந்த லேடியே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன்னு சொல்கிறாங்க அவங்க, அவர் வந்து அந்த மேனேஜர் வந்து நிறைய நடிகைகளுக்கு இந்த மாதிரி இப்போ அனுப்புகிறாரு, நிறைய நடிகைகளுக்கு இந்த மாதிரி ஆஃபரெல்லாம் கொடுத்து, ஒரு தீபாவளி ஆஃபரு, இந்த பொங்கல் ஆஃபரு, தங்கத்துக்கு வருமையான ஒரு இந்த ஆஃபர், அட்சய திருத்தி ஆஃபர் மாதிரி ஒரு ஆஃபர் வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்ருக்காரு அவர். அதில் யார் மாட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா இவர் வந்து மேனேஜர், அவருக்காக நீங்கள் வந்து முதலாளிக்காக உழைக்கணும்ல, நல்லா உழைக்கிறார் முதலாளிக்காக நிறைய வந்து வேர்வை சிந்த உழைக்கிறாரு, அவருக்கு தேவையானதெல்லாம் அவருடைய தேவைகள்லாம் ஏற்படுத்தி தர்றாரு, தேவைகளை நிறைவேற்றார் அப்படின்னு அவங்களுக்கு வந்து இவருடைய வேலையே வந்து சம்பளம் பேசுவது, அந்த கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணி தருவது, அதுக்குன்னு தனியாக சம்பளம் வாங்கிடுவாங்க. கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணி தரும்போது நீங்கள் இல்லைங்க நாளைக்கெல்லாம் கிடைக்காதுங்க அப்படிம்பாங்க. இல்லைங்க எப்படியாவது பாருங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படிம்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு அவருடைய கால் ஷீட்டை இவங்க தான் இது பண்ண போகிறாங்க, கால் ஷீட் மாற்றி தர போகிறாங்க, இவங்களே கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே கால் ஷீட் அட்ஜஸ்ட், சம்பளம் கிம்பளம் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு கமிஷன் உண்டு, எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ இதையும் அதை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஹீரோவுக்காக தான் பேசுகிறாங்களே தவிர மேனேஜர்கள் வந்து அவங்களுக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கும் ஒரு பலன் உண்டு, அவங்க கூட ஒரு தோழி வரலாம், அவங்க கூட யாராவது வரலாம். இது அவங்க உள்ளே போகும்போது இவங்க இங்கே இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கடலை போட ஒரு ஆள் கிடச்சிருவாங்க அதுலேருந்து, அல்லது அடுத்த நெக்ஸ்ட் ஏதாச்சும் இவங்களுக்குள்ள அந்த இதை வச்சே ஒரு நட்பு வளர்த்துட்டு போகலாம் நீங்கள். அதனால் அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அந்த ஹீரோவுக்காக தான். ஏன்னா அவர் தான் ரெண்டாவது சாய்ஸ் சொல்கிறாரு, ரெண்டாவது நீங்கள் எனக்கு என்கிட்ட நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு அந்த மன்மதராசா ஹீரோவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது சரி மன்மதராசாவாக இருக்கார், நிறைய படங்கள்லாம் பண்ணுறாரு, ஒரு பெரிய கை தான், ஓகேன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதுக்காக தான் ரெண்டாவது சார்ஜ் சொல்கிறார். ஃபஸ்ட்டே சொன்னால் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஹீரோ கேட்டாருன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹீரோ பேர் கெட்டு போயிடும். எனக்குன்னு கேட்டு அதுக்கு பிறகு இல்லை ஹீரோக்காக தான் மாற்றும் போது அவங்க ஓகே ஆகிட்டு வந்த பிறகு நீங்கள் மாற்றிக்கலாம், அதை பற்றி ஒன்று பெருசாக நினைக்க போகிறது. ஹீரோவுக்குன்னா ஓகே அப்படிம்பாங்க சில பேர். முதல்ல சொன்னால் ஹீரோ பேர் கெட்டு போயிடும். ஹீரோவுக்கு இல்லை எனக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் நான் வாங்கித்தரேன், கூடுதலாக வாங்கித்தரேன், இன்னும் கேரக்டர்லாம் உயர்த்தி தரேன், அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய வாக்குறுதிகள் நிறைய தரலாம். எங்களுடைய அடுத்த 2 படமும் இருக்குது, அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஓகே ஆகிற மாதிரி தெரியும் போது இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க. மேட்ரு முடிகிற வரைக்கும் வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கலாம். குடிகாரன் பேச்சு முடிஞ்சால் போச்சுங்கிற மாதிரி அது மேட்ரு முடிஞ்ச பிறகு அது எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால் இது எல்லாமே மேனேஜர் செய்கிறதெல்லாம் அவங்களுக்காக தான். ஆனால் மேனேஜர்கள்லாம் நடிகர்களுடைய மேனேஜர்கள்லாம் மாமாக்களா அப்படின்னு கேட்டிங்களா எனக்கு தெரியல. இப்படி செய்யும்போது அவங்க ஏறக்குறைய அந்த தொழிலுக்கு வந்த மாதிரி ஆயிடுதில்ல, அது செய்யக்கூடாது. ஆனால் அவங்க செய்கிறாங்கன்னு அவங்க பொழப்புக்காக செய்கிறாங்களா இல்லை அவங்களுக்காக செய்கிறாங்களான்னு தெரில. இவங்க அந்த நடிகை சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்து அவர் வந்து நிறைய, எனக்கு மட்டுமில்லை நிறைய நடிகைகளுக்கு அந்த மாதிரி செகண்ட் கேட்டகரியில் வர்றவங்க கதாநாயகிகள் அப்படிங்கிறது தானே அந்த இடத்துல இருப்பாங்க, அவங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன செகண்ட் கேட்டகரி? அது மாதிரி கதாநாயகிக்கு வந்து வேறு மாதிரி ரூட் இருக்குது, இவங்களுக்கு வேறு ரூட்டு. கதாநாயகிக்கிட்ட உங்களுக்கு ஒன்று அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அந்த மேனேஜரும் டீலிங் நடந்துடும், டைரக்ட்டு மேனேஜருக்கும் ஹீரோவுக்கும் டீலிங் நடந்துடும், அல்லது மேனேஜர் பேசிக்குவாங்க டைரெக்டாக.
அது வந்து அல்லது ஹீரோயினுக்கு கூட இவங்களே பேசிக்குவாங்கன்னா சீனில் நடிக்கும்போது ஏதாச்சும் ஒரு உஷார் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒரு வகையில் உஷார் பண்ணும்போது உங்களுக்காக அது படிக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஓகே இது உஷார் பண்ணிடலாம் நம்ம கைக்கு வந்துடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது அவங்க அப்படியே டைரெக்டாக போயிடும். இது வந்து பெரிய ஹீரோயின் கூட எல்லாம் நீங்கள் மேனேஜர் மூலம் பேச முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த ஆள் மூலமாக தான் பேசுவாங்க. அதனால் இது வந்து செகண்ட் ஹேண்ட் சொல்லும்போது இவங்களுக்கு மேனேஜர் மூலமாக தான் இவங்க வர்றாங்க, அந்த மேனேஜர் தான் பேசி இது பண்ணலாம். அதனால் அந்த வகையில் மேனேஜர்கள் தான் அந்த மாதிரி அவங்க பேசுகிறது ஹீரோவுக்காக பேசுகிறாங்க, ஆனால் ஹீரோவுக்காக இவங்க மேனேஜராக இருக்கிறனால பேச போகிறாங்க. ஆனால் மேனேஜர் அந்த ஹீரோவுக்குன்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னால் உடனே மேனேஜரை அவங்க தூக்கிடுவாங்க. நான் சொல்லவே இல்லை, எப்படி என் பேரை கெடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. அந்த அம்மா காசு பூந்து கற்றுச்சுன்னா என்ன நினைக்கிறான் அவன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, வெளியே பொது வெளியில் சொல்லிட்டாங்கன்னா மேனேஜர் தூக்கிடுவாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை, இவன் என் பேர் சொல்லி ஏமாற்றிட்டு சுற்றுறான் இந்த மேனேஜர். இந்த மாதிரி நிறைய பேர் பணமாக அடிச்சிருக்கான், இது பண்ணி ஏதாச்சும் ஒரு கேஸ் இது போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால் சொல்லும்போது மேனேஜர் தனக்குன்னு சொல்கிற மாதிரி தான் அது தொடங்கும். இதுதான் நடந்திருக்கு. ஓகே, இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்களோட பேரை இன்னொருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எப்படி பார்க்குறது? இல்லை, அவங்க சம்மந்தப்பட்டு தானே இருக்குது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அவர் ஆசைப்படுறார், நீங்கள் வந்து கடவுள் ஆசைப்படுறார் நீ சொல்லிட்டீங்கன்னா, கடவுளுக்கு சாமிஜி ஆசைப்படுறார் அப்படின்னு சிஷியன் சொல்லுவார். சிஷியன் தான் சொல்லணும், சாமிஜி நேரடியாக சொல்ல மாட்டார். சாமிஜியுடைய பேர் கெட்டு போயிடும் சில நேரங்கள், அது சம்மதிச்சா சம்மதிக்கலைன்னா. அதனால் சிஷ்யன் என்ன சொல்லுவான்னா, சுவாமிஜி வந்து உண்மையில் ரொம்ப பாசமாக இருக்கார், இது இருக்கார் அது இருக்கார், சாமிஜி உனக்கு இது பண்ணுவார், அது அவர் கூட இதாகிட்டேன்னா அப்படி இப்படி எக்கச்சக்கமான குருபாவரோ அது செல்வாக்கு அப்படிலாம் அப்படின்னு அவர் அளந்து விடும்போது, எனக்கு அவருக்கு நீ இது பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜிக்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அப்படின்னு ஆரம்பித்து சாமிஜிக்கு ஓகேன்னு சாமிஜி கூப்பிட்டு போயிடுவார். ஆரம்பிக்கும்போது இவருக்காக பேசுவார், வழிஞ்சு இவருக்காக பேசுவார், இவருக்காக பேசி டக்குன்னு கரெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிடுவார். நேரடியாக சாமிஜின்னு சொன்னால் சாமிஜியை வந்து அவர் வந்து காம கொடூரன், இந்த சாமியார் வேஷம் போட்டு சுற்றுறான் அவன் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக வந்துடும். அதனால் வேறொருத்தன் மூலமாக அதாவது இவர் வந்து அவருக்காக வரம் வாங்க கேட்குற மாதிரி. ஓகே, இன்னொரு விஷயம், அதாவது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பயனடைகிறது வந்து நடிகர்கள் மட்டுமல்ல, மேனேஜர்களும் உட்பட. மேனேஜரும் பயன் பண்ணணும், மேனேஜருக்கும் பயன் உண்டு இல்லை. அதாவது நீங்கள் வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்குல்ல, அந்த பொருள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற விலை தான் அந்த இடத்துல வந்து மேனேஜர் சொல்கிற விலை தான். சார் இந்த மாதிரி கேட்டாங்க சார், அவங்க ஒரு ஃபேன் கேட்டாங்க சார், அது ஒரு டிவி கேட்டாங்க சார், அது கேட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு கணக்கு எழுத போகிறீங்க. நீ கேட்டியான்னு நீங்கள் அவங்க கேட்க போகிறதில்ல. அல்லது இவங்க வந்து ஒரு 5 லட்சம் கேட்டாங்க சார், 10 லட்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளோ சொல்லுவேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னா நீ என்ன கொஞ்சம் பார்த்துக்கோ, 10 லட்சம் உனக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு 5 வாங்கி கொடுத்துட்றேன் அல்லது 7 வாங்கி கொடுத்துறேன், மிச்சம் நான் ஓகே அப்படிம்பாங்க. இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்க டீல். அதனால் அவங்களுக்கும் ஒரு பயன் தானே. ஒன்று மேனேஜராக நீங்கள் உறுதியாக அவர் கூட இருக்கலாம், நமக்காக எல்லாமே பண்ணுறாருயா, எல்லா வேலையும் பண்ணுறாரு, விளக்கு ஏற்றி வை, எண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்கிறாரு, எல்லா மல்லிகை பூ போட சொன்னாலும் போடுறாரு, சரி எல்லாம் நமக்காக எல்லாமே பண்ணுறாரு, அதனால் உங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல மேனேஜர் அப்படின்னு அவங்க வந்து நல்ல சம்பளம் கொடுத்து கையாக வச்சுக்குவாங்க கடைசி வரைக்கும். அதே மாதிரி மற்ற இடங்களில் இவங்களுக்கான தேவைகள் வந்துட்டு இருக்கும், போயிட்டுருக்கும். அதுக்காக எல்லா மேனேஜரும் அப்படின்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சில பேர், ஒரு சில பேர் தான். அது எல்லோரும் தான் நம்ம தெரியல. அந்த மாதிரி இப்போ அவங்களோட பேரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க விளையாடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய காலகட்டத்தினால நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடி அவங்களோட பேர் போட்ட இதில் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான இந்த மாதிரியான மிஸ்பிஹேவியர், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? இல்லை, இவர் வந்து மேனேஜர் பேசுகிறாரு, ஆனால் வந்து திடீர்னு நீங்கள் மாற்றிக்கலாம்ல, அது என்கிட்ட மேனேஜராக இருந்தார், அவர் இருக்கார், ஆனால் இவர் அப்படியெல்லாம் பண்ணுவார் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த கம்பெனியில் அவருக்காக நீங்கள் சொன்னாலும் கூட நான் சொல்லவே இல்லையே அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். மேனேஜர்னா அவரை சும்மா அவர் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நான் சொன்னேங்க, சும்மா சொன்னேங்க, எனக்காக தான் கேட்டேன், சும்மா கேட்டேன், நேரடியாக எனக்குன்னு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க, பெரிய நடிகர்னு சொன்னால் சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி வந்து மாட்டி விட்டுறதுங்கிறத வேறு,
மேனேஜர் மாட்டி விட முடியாது. ஏன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் தொழில் இது பண்ணிட்டீங்க, பிழைச்சிட்ருக்கீங்க, அவர் மூலமாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால் அவங்கள யாரும் அப்படி காட்டி கொடுக்க முடியாது. அதனால தான் மேனேஜரை அவங்க இது பண்ணிக்குவாங்க. பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். நன்றி சார்.